வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது மனதில் பயமாகவே இருக்கும். எதுக்கு அந்த பயம்னே தெரியாது. ஆனால் மனசில் ஏகப்பட்ட பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயப்படுறோம், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயப்படுறோம் அப்படின்னு இல்லாமல், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு விதமான பயம் இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் அந்த பிரச்சனை அது பாட்டு போயிட்டே இருக்குது, தீர்வே இல்லை, அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பண கஷ்டம் எக்கச்சக்கமாக இருக்குது, கடன் பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது, என்ன பண்ணாலும் சரி நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே தான் போகுது, அதுலேருந்து தப்பிக்க முடியல, மீண்டு வர முடியல, எல்லா பக்கமும் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷங்களாக ஆயிடுச்சு, என்ன பண்ணாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, நல்லா அமையலை, வரன் அமையலை, வந்த வரன் அமைஞ்சாலுமே அது ஏதாவது ஒரு தடங்கல் ஆயிடுது, அது சரிப்பட்டு வரமாட்டேக்குது, தடங்கல் ஆயிடுது அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான தீர்வு தான் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலுமிச்சை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தீய சக்திகள் போயிடும். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்குன்னா அந்த இடத்துல தீய சக்தியோட ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடத்துல பிரச்சனையே க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த எலுமிச்சை பழம் என்ன பண்ணுன்னா அந்த தீய சக்தியே வர விடாது. அந்த தீய சக்தியை பார்த்திங்கன்னா வெளியே அமுச்சிரும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது. அதனால தான் வாசலில் 2 எலுமிச்சை பழம், ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி வாசலில் நிறைய வீட்டு வாசல்களெல்லாம் வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, தீய சக்தி உள்ளே வரக்கூடாது, தீய சக்தி எதுவுமே வீட்டுக்குள்ளே ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் வச்சுருப்பாங்க. வெளியும் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலுமிச்சப்பழம், மிளகாய், காய்ந்த மிளகாய் எல்லாமே வெளியே தொங்க விட்டுருப்பாங்க, அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எதுக்குன்னா தீய சக்தி உள்ளே அனுப்பாது, ஒரு செக்யூரிட்டி மாதிரி அது இருக்கும், உள்ளே அனுப்பாது, வெறும் நன்மைகளை மட்டும்தான் உள்ளே அனுப்பி நல்லதை மட்டும்தான் பண்ணும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பழம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை பழம். நீங்கள் எப்போதுமே உங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி எப்போதுமே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்துக்கிறது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அந்த பிரச்சனை முடிகிற வரையுமே கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் மட்டும்தான். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிக்கணும். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க. அந்த எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த எலுமிச்சை பழம் நான் காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த எலுமிச்சைப்பழம். அதை நீங்கள் வாங்கிக்கணும். நல்லா கழுவிட்டு அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் அருகில், மிக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று அங்கே இந்த மாதிரி திரிசூலம் இருக்கும்ல, அதில் நீங்கள் குத்தி வச்சுட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லணும். அம்மன்கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை குத்தி வச்சுட்டு வந்துடணும். மிக அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் இதை பண்ணணும். நம்பிக்கையோடு பண்ணணும். அம்மனிடம் ரொம்ப தாழ்மையாக உங்களோட வேண்டுகோளை நீங்கள் கேட்கணும். உங்களோட வினைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவில் உங்களுக்கு
நல்லதே நடக்கும். அதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லவர்களுக்கு எப்போதுமே வந்து நன்மை தான் நடக்கும். எவ்வளோ வந்து சோதனைகள்லாம் இருந்தாலும் கடவுள் வந்து எப்போவுமே நம்ம கூட துணையா தான் இருப்பார். அந்த சோதனையிலேருந்து நம்ம வெற்றி பெற வச்சுருவாரு. ஏன்னா நல்லவர்களுக்கு வந்து எப்போவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். அதை வந்து நம்புங்க. ஏன்னா நம்ம நல்லது தான் பண்ணுறோம், நம்ம யாருக்குமே கெட்டது பண்ணலை. அதனால் நம்மளுக்கு நன்மை தான் நடக்கும். அதை வந்து நீங்கள் எப்போவுமே நம்பணும். எப்போதுமே வந்து மனம் வந்து தளராமல் நீங்கள் வந்து இருக்கணும். நான் வந்து காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா வந்து சுத்தமாக அன்று வந்து நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு வந்து நீங்கள் வந்து சாமிக்கு வந்து சூலாயுதத்தில் வந்து நீங்கள் வந்து குத்தி வச்சுட்டு உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.